வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். சோ வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். காராமணி சுண்டல். இந்த காராமணி சுண்டல்ல வந்து காரமாவும் பண்ணுவாங்க, ஸ்வீட்டும் பண்ணலாம் இதுலயே. நம்ம இன்னைக்கு காரம் தான் பண்ண போறோம். நார்மலா பார்த்தோம்னா சும்மா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வரமிளகா காரத்துக்கு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த காராமணியை போட்டு பெருங்காயம் போட்டு தேங்காய் போட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்படியும் சுண்டல் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, யூஸ்வலா இந்த சுண்டல் அப்படின்னும் போது டக்குன்னு வீட்ல வந்து போட்டு தாளிச்சு இறக்கிடுவாங்க. பட் ஆனா இதுலயே வந்து இந்த மாதிரி அரைச்செல்லாம் போட்டு பண்ணலாம். அதே மாதிரி வேர்க்கடலை சுண்டல் பண்ணுவோம். வேர்க்கடலை சுண்டல் எப்படின்னா, இந்த மாலைபக்ஷம் இல்லையா, இப்போ அப்போ நிறைய பேர் டிஃபன் சரி ஒரே மாதிரி டிஃபன் பண்ண வேண்டாம் தான் இந்த அரிசி உப்புமா பண்ணது. நிறைய பேர் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பச்சை பயிர் சுண்டலும் பண்ணுவாங்க. இப்போ இதுலயே ஸ்வீட் அப்படின்னா அது எப்படி மேம்? ஸ்வீட் அப்படின்னா இப்போ நம்ம ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷெஃப் சித்ரா முரளி மேம் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஃபர்ஸ்ட் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மேம். அண்ட் முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிகாஸ் 10 வருஷம் இல்லையா, 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல இருக்கு. 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 3000 ரெசிபிஸ் நியர்லி. அதுவும் வெஜிடேரியன்ல வந்து இவ்வளோ பண்ண முடியுமா? அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்ல அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிற விஷயத்த வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் உங்களை பார்த்து தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச். பெருசா இல்லம்மா, இருக்கிறத வச்சு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அந்த ரெசிபிக்கு ஒரே பேர் தான் இருக்கும். ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும் அதுல வந்து என்ன வந்து இனோவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேர் இப்போ அரிசி உப்புமான்னு எடுத்துட்டா அரிசி உப்புமா மட்டும் தானே வைக்க முடியும். ஆனா அது நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா அரிசி, தோரம்பருப்பு, மிளகு, சீரகம் வச்சு நம்ம பண்ணுவோம். பட் நான் வந்து அரிசியை மட்டும் தனியாக உடச்சி வச்சுட்டு 3 பருப்பு, அதாவது தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு அதில் வரமிளகா, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், உப்பு, பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சிட்டு அதை நான் வந்து போட்டு அரிசி உப்புமா பண்ணுவேன். இதில் வந்து நீங்கள் தோரம்பருப்பு, மிளகு அதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை, தாளிக்கிறதுக்கும் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியும் செய்வேன். அப்போ நம்ம ஹெட்டிங்கில் என்ன போடுவோம்? அரிசி உப்புமான்னு மட்டும் தானே போட முடியும். அதனால எப்பயுமே பேர் பெருசா மாற்ற முடியாது. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா டெஃபினட்டா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நீங்க சொல்லும் போதே அரிசி உப்புமா எனக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். ஸோ வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். காராமணி சுண்டல். ஏன்னா வந்து இப்போ ஊற வைக்கல அப்படின்னா நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. காராமணி வந்து ஊற வைக்காம நல்லா வெந்துடும். அதனால ஜஸ்ட் நீங்க குக்கர்ல வேக வைக்கிறதா இருந்தா அதை லைட்டா கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்களே, லைட்டா அதை வறுத்துட்டு அலம்பிட்டு எப்பயும் போல உப்பு போட்டு நீங்க வேக வச்சு எடுத்துட்டு பண்ணிடலாம். இந்த காராமணி சுண்டல்ல வந்து காரமாவும் பண்ணுவாங்க, ஸ்வீட்டும் பண்ணலாம் இதுலயே. நம்ம இன்னைக்கு காரம் தான் பண்ண போறோம். ஸ்வீட் சுண்டல்னா அதுல உப்பு போட வேண்டாம், சும்மா ஒரு பிஞ்ச் போட்டு வேக வச்சுட்டு ஸ்வீட் சுண்டலுக்கு வெல்லம் போட்டுட்டு தேங்காய், ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நான் ஏற்கனவே காராமணி வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா இருக்கு. இதுல வந்து வெள்ளை காராமணியும் இருக்கு, கருப்பு காராமணி சிகப்பு கலர்ல இருக்கும், அதுவும் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு வெள்ளை தான் எடுத்திருக்கேன். இது நார்மலா பார்த்தோம்னா சும்மா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வரமிளகா காரத்துக்கு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த காராமணியை போட்டு பெருங்காயம் போட்டு தேங்காய் போட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்படியும் சுண்டல் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதோட கொஞ்சமா தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிட்டு அதை வதக்கி இதையும் போட்டு தேங்காய் போட்டு பண்ண போறோம். கொஞ்சம் சூப்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து காராமணின்னு இல்லை, நம்ம வந்து கொண்டக்கடலை சுண்டல், பட்டாணி, இந்த கருப்பு கொண்டக்கடலை எதுக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு அந்த பொடியும் இந்த இதில் சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பச்சை மிளகா சேர்த்து பண்ணோம். சூப்பர். சரியா? அரைச்சிக்கிறதுலாம் அரைச்சிக்கலாமா? இது எத்தனை விசில் மேம் வச்சு வேக வைக்கணும்? ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில். கரெக்ட். அது சில சமயம் சில குக்கர் அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சில சமயம் அது வந்து வேகாமையும் போயிடும். ஆனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டால் வெந்துடும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ காரத்துக்கு நம்ம வந்து
ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், ஓகே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. இது கூட வந்து ஒரு சின்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஏன்னா மேலாக தேங்காய் போட போகிறோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே கோர்ஸாக அரைச்சிண்டா போதும், அந்த ரொம்ப நைஸாக nice ஆ தேவையில்லை, இல்லாம கொர குறைன்னு அரைச்சிக்கலாம். சரியா? இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 2 தான் அரைக்க போகிறேன். ஸோ 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. யூஸ்வலாக இந்த சுண்டல் அப்படின்னும் போது டக்குன்னு வீட்டில் வந்து போட்டு தாளிச்சு இறக்கிடுவாங்க. பட் ஆனால் இதுலயே வந்து இந்த மாதிரி அரைச்செல்லாம் போட்டு பண்ணலாம். அதே மாதிரி வேர்க்கடலை சுண்டல் பண்ணுவோம். வேர்க்கடலை சுண்டல் எப்படின்னா நார்மலாக நம்ம தாளிச்சு கொட்டி பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி மட்டும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு இந்த வேர்க்கடலையும் அதிலே போட்டுட்டு இந்த அரைச்சதையும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து தேங்காயும் போடணும், கொத்தமல்லி நிறையா போடணும். நிறைய ஒரு கிண்ணம் ஃபுல்லாக போட்டால் கூட பரவாயில்ல. இதில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். அதனால் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபிலாம் எப்படி மேம் உட்காந்து யோசிப்பீங்க? யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்கிறோம், அவ்வளோதான். ட்ரையல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படிங்களா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு காலையில் எடுத்து வைக்கும்போதே ஃப்ரிட்ஜு திறந்தா என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு யோசிச்சு பண்ணும்போதே நமக்கே தெரியும் இவ்வளோ வருஷமாக பண்ணதுனால கண்டிப்பாக இது நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தான் வரும். நீங்கள் பண்ண ரெசிபிலேயே பார்த்துட்டு செம்மையா யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ஃபேமிலியே சொல்லி அப்படிலாம் யாரும் சொல்லலை, ஒன்றும் சொல்கிறது இல்லை, யாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பாராட்டி சாப்பிட்டுருவாங்க, அவ்வளோதான். ஓகே. ஆனால் மேபி உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக உங்களெல்லாம் பார்த்து சொல்லும்போது இந்த ரெசிபி நாங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, அந்த அரிசி உப்புமா ஆக்சுவலாக இது மாலை பட்சம் இல்லையா, இப்போ அப்போ நிறைய பேர் டிஃபன் சரி ஒரே மாதிரி டிஃபன் பண்ண வேண்டாம் தான் இந்த அரிசி உப்புமா பண்ணது. நிறைய பேர் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு போட்டிருந்தாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை, ஒரே மாதிரி இல்லை, இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணேன். ஓகே மேம், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா, கம்மி. நான் ஸ்வீட்டு எதுவாக இருந்தாலும் இதில் பண்ணிடுவேன். நல்லா நம்ம சொல்கிற பேச்சு கேக்குன்னு சொல்லுவாங்களோ ஒரு சில பாத்திரம், அது அந்த மாதிரி. ஓகே. ஆனால் ஹெவியாக, ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆமாம், சீக்கிரமாக குக் ஆகிடும் இல்லையா மேம்? இதுலலாம் என்ன சூடாயிடுச்சா நீங்கள் எப்படி மேம்? நாங்கள் எப்படி பார்ப்போம்? சூடாயிடுச்சு, சீக்கிரமாக சூடாயிடல, சீக்கிரம் சூடாயிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிடுது, இதில் வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி, ரொம்ப நைஸாக இதெல்லாம் பேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து அப்படியே சேர்ந்து வரும்போது நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க, ஒரே ஒரு ஆர்க் பிச்சு போட்டுருங்க. ஓகே மேம், கொஞ்சம் பயம் இருக்கு. ஓகே. இப்போ கோஸ் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிர் சுண்டலும் பண்ணுவாங்க, அதுவும் வந்து நீ காரமும் பண்ணலாம், ஸ்வீட்டும் பண்ணலாம். அதுவும் ஸ்வீட்டா நல்லா எப்படி இருக்கும் மேம்? நாங்கள் சாப்பிட்டது நல்லா இருக்கும். ஸ்வீட் சுண்டல்னு பண்ணுவோம், நல்லா இருக்கும் அதுவும். இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஓகே. இப்போ இதோட எப்படி இந்த ரா ஸ்மெல்லாம் போகணுமா? ரொம்ப இருக்காது, ஏன்னா நம்ம வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, இஞ்சியும் பச்சை மிளகா மட்டும் தானே. ஜஸ்ட்டு அது மிக்ஸ் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் காராமணிக்கு. ஸோ இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சேர்ந்து வரத்துக்கு. இப்போ யூஸ்வலாக நவராத்திரி அப்படின்னாலே ஒரு டெய்லி சுண்டல் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ண. காலையில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிவிடுவேன், பாயசமோ சக்கரை பொங்கலோ இல்லை கேசரி என்ன முடியுதோ அது காலையில் நைவேத்தியம் பண்ணிட்டு மத்தியானம் வந்து ஈவினிங் வந்து சுண்டல். இப்போ அந்த சுண்டலை சேர்த்து தான் காராமணியை ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுடலாம். இதுக்கு தேங்காயும் நிறைய போடணும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ அதில் அரைக்கிறதுக்கும் அது வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மேலாக போடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக கொலுலாம் வந்து ரொம்ப முன்னாடிலாம் நல்ல வீடு ஃபுல்லாக வச்சு ரொம்ப கிராண்டாக பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது இன்னும் எப்படி மேம்? அது இப்போ நான் வந்து ஃபுல்லாலாம் வைக்கிறது இல்லை, சும்மா மினியேச்சர் கொலு மாதிரி ஆக்கிட்டோம். ஏன்னா டைமும் இல்லை நம்மளுக்கு போயிட்டு வந்து பண்ணுறதுக்கு, அதனால வந்து ரொம்ப சின்னதாக்கிட்டேன் இப்போ. அதை வந்து நீட்டாக அழகாக வச்சுருவோம், அவ்வளோதான். தேங்காய் சேர்த்துலாமா? போட்டுருங்க ஃபுல்லாக. இதுலேயே வந்து அந்த பெருங்காய பொடி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் போட்டுடலாம்.
கொஞ்சமாக ஓகே. இஞ்சி போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து பெருங்காயம் போடணும். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபிலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒன்று இருக்கும்ல, நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா. டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா உங்கள் சேனலில் நீங்களே அந்த ரெசிபி போய் டக்குன்னு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் பார்ப்பீங்களா, இல்லை எப்பவுமே எல்லாமே மைண்ட்லேயே இருக்குமா மேம் உங்களுக்கு? அப்படி பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருந்தேன்னா அன்றைக்கி யாராவது நம்ம கூட பேசுவாங்கல்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க இது பண்ணியிருக்கோம், இது நம்ம கூட பண்ணியிருக்கோமா அப்படின்னு. சில சமயம் நமக்கு மறந்து போயிருக்கும், ஞாபகம் வராது. ஏன்னா நம்ம அந்த சமயத்தில் கிரியேட் பண்ணுவோம்ல ஒரு சில விஷயங்கள், அது மறந்து போயிருக்கும். ஓகே. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது, பொடி வகையிலேருந்து ரசம்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நாங்கள் பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடுறோம் அப்படின்னு. இப்போ இது கூட பாரு, நீ கூட சுண்டலே இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா நீ பார்த்த உடனே பண்ணல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சுண்டல் வந்து நான் அவ்வளோதான். பார்த்ததும் இல்லை, செஞ்சதும் இல்லை. அவ்வளோதான், ரெடி. ரெசிபி காராமணி சுண்டல் ரெடி. அவ்வளோதான். அது வேக வைக்கிற நேரம், அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிற நேரம், அவ்வளோதான் டைம். சூப்பர். இப்போ இதுலேயே ஸ்வீட் அப்படின்னா அது எப்படி மேம்? ஸ்வீட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 3/4 கப்லேருந்து ஒரு கப் வெல்லம். சில பேருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், பிடிச்சதுன்னா கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3/4 கப் வெல்லம் போதும். அதை நல்லா கரைச்சிட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே, அதாவது கல் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வடிகட்டிக்கோங்க. ஒரு கொதி, அந்த கொதி வரும்போதே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுடணும், தேங்காயும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த காராமணி, வேக வச்ச காராமணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்கன்னா போதும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தட் தான் பச்சை பயிறு சுண்டலுமே. ஓகே, சேம் மெத்தட் தான். சேம் போட்டுட்டு என்ன சுண்டல் நமக்கு எது ஃபேவரட்டோ அது போட்டு செஞ்சிடலாம். சூப்பர். அது மாதிரி இந்த சுண்டல் பொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு எப்போ வேணாலும் எந்த சுண்டலுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. சில பேர் அதில் வந்து, நான் வந்து கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகா, அது கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துப்பேன், கொஞ்சம் எள்ளும் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த 4 மட்டும் 5 மட்டும் ஐட்டம் பெருங்காயத்தோடு சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை ஒரு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா கொப்பரை தேங்காய் சீக்கிரம் கெட்டு போகாது. நார்மல் தேங்காயாக இருந்தால் உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்காம பொடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இந்த பொடி பண்ணிட்டு கத்திரிக்காய், அப்புறம் நம்ம கோவக்காய், உருளைக்கிழங்கு, எல்லாத்துக்கும் பொடி ரெடி மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பர். இது மாதிரி அவல் புட்டு, இப்போ அரிசி புட்டு எல்லாரும் பண்ணுவாங்க. அது பண்ண தெரியாதவங்க வந்து அவலில் புட்டு பண்ணலாம், அவலில் கேசரி பண்ணலாம், அவலில் சக்கரை பொங்கல் பண்ணலாம், எது வேணாலும். அவல் பாயசம் பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் எதில் வேணாலும் பண்ணலாம். சூப்பர் மேம். இதுக்கு தான் மேம் உங்கள் சேனல் நாங்கள் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளே யோசிக்கும் போது இவங்க பண்ணுறாங்களே, செமையாக இருக்குது. அதுவும் வெஜிடேரியனில் வந்து இவ்வளோ இருக்கே அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் உங்களை பார்த்து. தேங்க்யூ. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிங்க. டேஸ்ட் பார்க்குறீங்களா? ஓகே மேம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு சுண்டலே ரொம்ப ஃப்ளேவர்டாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி. யூஸ்வலாக சுண்டல் அப்படிங்கும்போது அந்த கடுகோட ஃப்ளேவர் வரும், கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வரும். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஆக்சுவலி இது கொடுத்தா நான் டெய்லி சாப்பிடுவேன் போல இருக்கு. ஆக்சுவலி வந்து எல்லாருமே இப்போ வந்து ப்ரோட்டீன்ங்கிறாங்கல்ல, நிறைய பேர் ப்ரோட்டீன் வேணும் இந்த மாதிரி சுண்டல்லாம் டெய்லியே சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பண்டிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இப்போ அடுத்து வரதெல்லாம் வந்து குளிர்காலம் இல்லையா, ஸோ அதனால நமக்கு ப்ரோட்டீன் தேவை. அதனால வந்து இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த 10 நாளுமே நம்ம அதுதான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பண்டிகைகள்லாம் எல்லாமே அப்படி தான் வரும். இப்போ நீங்க கொலு வைப்பீங்க, இந்த 9 டேஸ்க்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா மேம்? அப்படிலாம் இல்லம்மா, அன்னைக்கு என்ன முடியுதோ அந்த சுண்டல் தான். ஓகே. சில சமயம் நம்ம ஊற வைக்க மறந்து போயிட்டோம்னா அன்னைக்கு வேர்க்கடலையை பண்ணிடுவேன். அப்படி அது மாதிரி ஏதாவது ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு சுண்டல் இதெல்லாம் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு காலையில பண்ணிடலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவேன். ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ புரட்டாசி வர இல்லையா மேம்? புரட்டாசிக்கு ஏதாவது இப்போ யூஸ்வலாக வீட்டில் செய்து இந்த சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமைனா சில பேர் வந்து மாவிளக்கு ஏற்றுவாங்க. அப்போ வந்து எள்ளு சாதம்லாம், எள்ளு பொடி போட்டு சாதம் கலப்பாங்க. இதெல்லாம் வந்து விசேஷம், பெருமாளுக்கு விசேஷம்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணுவாங்க. புரட்டாசி மாசத்துல மோஸ்ட்லி நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது இந்த மாசம் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே வெஜிடேரியன் தான் இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே. அதனால நீங்க தெரியுது, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு விசேஷமே காரணமா தான் இருக்கும். சூப்பர். இப்போ நாங்களாம் வந்து இப்போ எங்கள் அம்மா அவங்களாம் வந்து உங்களோட சேனல் பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் ரெசிபி பார்ப்பாங்க. நான் அப்பப்போ உங்களோட சாரீ இதெல்லாமே கொஞ்சம் பார்ப்பேன். எல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். பிகாஸ் அது எல்லாமே இந்த தமிழ் கலர்ஸில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் உங்களோட சாரீ. இப்போவுமே இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலாக சாரீ அப்படின் போது அது நமக்கு பிடிச்சிருக்கணும். நம்ம காமிக்கும் போது அந்த சாரியை நான் வந்து அதை ஃபீல் பண்ணோம், எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி. அப்பதான் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும். சூப்பர். நீங்க பார்த்தாலே தெரியும். ஆமா ஆமா. அது
எப்படி இவ்ளோ ரொம்ப சூசியா இவ்ளோ அழகா அந்த கலர்ஸ் எல்லாம், அதுவும் நம்ம ட்ரெடிஷ்னல் தமிழ் கலர்ஸ் எல்லாம் வந்து நிறைய நான் உங்களை பார்த்திருக்கேன். இப்போ செக்ஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா பிளெயினா அந்த மாதிரி. ஆக்சுவலி அது எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப எனக்கு பிக்கியா வந்து ரொம்ப லைட் கலர்ஸ் எப்பயுமே பிடிக்காது. அந்த கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இது வந்து எங்க மாமியாரோட சாரி. இது வந்து இது வருஷ கணக்குன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஒரு 60 வருஷம்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னுமே நல்லா இருக்கு பாருங்க. ஸோ அது மாதிரி நான் கலர் வந்து அந்த மாதிரி எல்லோ அப்படின்னா கூட அதை அடிக்க கூடாது, அந்த எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, எனக்கு டார்க் கலர்ஸ் எல்லாமே எப்பயுமே பிடிக்கும். ஓகே. சாரி வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? 19 இயர்ஸ்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அந்த நியூ ஸ்டேட்டரா இருக்கும் போதுலாம் கண்டிப்பா அந்த சாரி அதெல்லாம் ரொம்ப அழகா பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே வந்து இந்த மாதிரி ரொம்ப பிக்கியா தான். ஆக்சுவலா சாரி நான் வாங்க போக மாட்டேன் கடைக்கு. இப்ப என்ன நியூஸ்ல விட்டுட்டு போனார்னா அவரே வந்து எல்லா கடைக்கு போகும்போது அவரே சாரி வாங்கிட்டு வந்துருவாரு. நான் இது வரைக்கும் கடைக்கு போய் நான் சாரி வாங்கினதே கிடையாது. அப்படியா? அவரே எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. நிஜமாதான். அது இன்னொன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறது கூட உங்களோட மேக்கப்னா நான் ஆக்சுவலா மேக்கப்லாம் போட மாட்டேன். எனக்கு அந்த ஐலைனர்னு சொல்லுவாங்களா அது வைக்கவும் தெரியாது. அதனால நான் மோஸ்ட்லி வச்சுக்கவும் மாட்டேன், வீட்டுல வைக்கவே மாட்டேன். நான் நியூஸ்க்கு போனேன் அப்படின்னு மேக்கப் போனோமா அப்படின்னு சொல்லி நானே போட்டுறேன் அப்படின்னது அப்படி ஆரம்பிச்சது தான். பெருசாலாம் போட மாட்டேம்மா, மை வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். மை வச்சு நீங்க ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலே அது வந்து பளிச்சுன்னு தெரியும்ல, அந்த மாதிரி தான். ஓகே. ஆனா சார் ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய அவர் நல்லா சப்போர்ட்ல. ஆமா, அவர் நல்லா வரைவாரு. சோ அவருக்கு எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட். ஓகே. அதனால ஓகே. சார் பத்தி சில இடங்கள் நீங்க சொல்லிட்டீங்க, பட் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த அளவுக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு அப்படின்னா பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்குறாங்க. ஹஸ்பண்டோட ஒரு ரெகக்னிஷன், அவரோட சப்போர்ட் இல்லாம நிறைய பேர் ஏங்குறாங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, உன்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி என்னை கொண்டு போய் நிறுத்தி இவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் நியூஸ் வாசி சமைக்கவும் முடியும். எனக்கு ஆக்சுவலி இப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சமையல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் வந்து ரொம்ப பேஷனாக சமைக்கிறேன் அப்படிலாம் எனக்கு கிடையாது. சமைக்கிறேன் அவ்வளோதான், புரியுதா. ஆனால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ கூட சொல்லுவேன், எனக்கு சமைக்க தெரியாது, சமைக்க சொல்லிக் கொடுத்தா கற்றுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி தான் எங்கள் மாமியார்கிட்ட கற்றுண்டேன். ஸோ அவங்களும் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக கற்றுப்பேன், மனசில் பதிய வச்சுப்பேங்கிற மாதிரி நல்லா பதிய வச்சுப்பேன். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எங்கள் மாமியாருக்கும் வந்து இதில் மாதிரி டிவியில் வரணும். அப்படி தான் வந்து நான் வர ஆரம்பித்தேன். சரி நம்மளே இவர் சொன்ன நீயே பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி பண்ண ஆரம்பித்து அப்படி சொல்ல ஆரம்பித்து இப்போ கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக நான் வந்து மேக்ஸ் டியூஷன் எடுத்தேன் தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ரெசிபியில் நான் பேசும்போதே வந்து உங்களுக்கு பாயிண்டாக சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு விஷயமும். அதனால நான் அதை அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது இதையும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கட்டுமே. நிறைய பேர் வந்து சமையல்லாம் கஷ்டம்னு நினைச்சாங்க இல்லையா, ஸோ அது ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுத்து அவர் சொன்னதுனால சரி அதை ஆரம்பிச்சது. அப்புறம் நான் வந்து இதே மாதிரி ஒரு கொலு சீசனில் ஒரு ரேடியோ இதில் வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமு. என்ன கேட்க போகிறாங்கலாம் தெரியாது, நீங்கள் தான் ப்ரோக்ராம் பண்ணுவீங்கன்னு கூட இன்னொரு ஆர்ஜேவும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணணும் கேட்டேன், இது உங்கள் ப்ரோக்ராம் தான், நீங்களே பேசலாம் அப்படின்னா. நான் டியூஷன் எடுத்ததுனால மோஸ்ட்லி வந்து இந்த கேள்வி கேட்கறது நமக்கு ஈஸியாக இருக்கும் பதில் சொல்கிறத விட. அதனால சொன்னேன் அப்போ நாமளே தான் கேள்வி கேட்டுருணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா கேள்வியும் நானே கேட்டு நானே முடிச்சு அந்த ப்ரோக்ராம் அழகாக முடிச்சுட்டு என்னை யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க விடலைன்னா அவங்க என்ன கேட்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ கேட்க விடலை, ப்ரோக்ராம் முடிஞ்சு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போ குரல் கேட்டுட்டு சொன்னார், இது வந்து நியூஸ் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே, நீயே வந்து ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணால் கிடைக்கணுமே அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணிப்பேன். அப்படி ட்ரை பண்ணி வந்தது தான். ஸோ அதுவும் அவர் தான் கண்டுபிடிச்சது. ஒரு விஷயமே என் பையனும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பான். எங்களுக்கு இதெல்லாம் வராதுமா, நாங்கள் சொல்லித்தரோம், அதை நீ பண்ணிவிடு அப்படின்வோம். அவங்க என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் உங்களை வச்சு சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் தருவாங்க, அதுக்கப்புறமா நீ டெவலப் பண்ணிக்கோமா, அவ்வளோதான் அப்படின்வாங்க. ஸோ ரெண்டு பேருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். அண்ட் ஆல்சோ இந்த வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு பண்ணணும்ன்ற ஐடியா வந்து எப்படி மேம்? ஆக்சுவலாக இப்போ யாருமே வந்து கடையில் போய் வாங்கிடலாம் டக்குன்னு பண்ண முடியாது. நீ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, உடனே பண்ணணும், இந்த சுண்டல் நம்ம உடனே பண்ணலாம்னு தோணும் போது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணாதான் பண்ண முடியும். நான் கடையில் போய் இந்த சீஸை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிடுவான், இதை வாங்கிடுவான்னு சொன்னா சரி வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர வாங்கி கண்டிப்பா பண்ணி பார்க்க மாட்டோம், சும்மா பார்ப்போம் அவ்வளவுதான். ஆனா இது உடனே ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அதனால தான் எல்லாமே இதே மாதிரி பேஸ் பண்ணி கொண்டு வந்தது. சூப்பர். இப்போ எங்களை மாதிரி நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல நீங்க ஆர்டர் பண்ண மாட்டீங்க? அப்படிலாம் கிடையாது, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ண மாட்டேன், நான் போயே சாப்பிடுவேன். சூப்பர் மேம். ஆக்சுவலாக அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் நினைச்சுப்பாங்க நான் ஹோட்டல் கூட போறது இல்லைன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஹோட்டலுக்கும் நாங்களும் போவோம், என்னைக்காவது ஒரு நாள் டெஃபினட்டா போவோம். ஆக்சுவலா உங்களோட ஸ்கெடியூலுமே ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. இப்போ காலைல வந்தப்பவே தெரிஞ்சது எந்த அளவுக்கு ஓடிட்டு இங்க வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இங்கேயும் வீடியோ எடுப்போம். ஸோ அப்பா வரணத்துக்கும் நான் தானே பண்றேன், ஸோ அதுவும் வீடியோ எடுப்பேன்.
ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து எங்களுக்கு சர்வெண்ட்லாம் கிடையாது, நாங்களே எல்லா வேலையும் பண்ணிவிடுவோம். அதாவது நான் மட்டும் தனியாக பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது. நான் பெருக்கினா அவர் துடைப்பார், அது மாதிரி என் பையன் பெருக்கினா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா என் வீடு வந்து என் பையன் தான் நீட் பண்ணி பெருக்கி ரெடி பண்ணி வச்சான். நீ வந்து கிச்சன் மட்டும் பார்த்துக்கோமா, நான் அது பண்ணுறேன். ஏன்னா ஆள் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால எங்கள் வீட்டில் எல்லாருமே வேலை செய்வோம். ஓகே, சூப்பர். நீங்க பண்ணதுலயே வந்து ஏதாவது ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கே வந்து இதை நான் அவ்வளோ வாட்டி திரும்ப பண்ணியிருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது இருக்கா மேம்? ஒரு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பார்த்தா அதிரசம் வந்து நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது வந்து எங்கள் மாமியார் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த அதிரசம் நான் வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வந்தது. அதுவும் நிறைய பேர் ஐயோ அதிரசத்துக்கு இவ்வளோ மாவு அரைக்கணுமா அப்படிலாம் யோசிப்பாங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அப்படியா மேம்? சூப்பர். அடுத்து வந்து தீபாவளி கண்டிப்பாக நம்ம அதிரசம் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம் மேம். பிகாஸ் நாங்களாம் ட்ரை பண்ணி இந்த வரலன்னு கடையில் தான் வாங்கி அதிரசமே சாப்பிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு இப்போ கிருஷ்ண ஜெயந்தி போச்சு இல்லையா, அதில் வந்து அந்த வெள்ளை சீடை வந்து நிறைய பேருக்கு வராது. உப்பு சீடை கண்டிப்பாக வெடிக்கும். ஏன்னா அது உப்பு சீடையில் வந்து கொஞ்சம் மண் இருந்தால் கூட போதும், அது வெடிக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். நான் அதனால ஒரு மூடி கையில் வச்சுப்பேன். எப்படியுமே நல்லா பண்ணால் கூட ஒரு பயம் இருக்கும்ல நமக்கும், ஒரு மூடியை கையில் வச்சுட்டு தான் அதை உள்ளே போடுவேன். ஏன்னா அப்போ டக்குன்னு மூடிலாம் வெடிச்சா நம்ம மேலே வெடிக்காதுல்ல, அதனால அதை இப்படி தான் பண்ணுவேன். வெள்ளை சீடை அப்படிங்கும்போது அது போடும்போது அலண்டு போயிடும் நமக்கு. அதுக்கு வந்து இதுவும் எங்கள் மாமியாரோட டிப்ஸ் தான். கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ, மைதா மாவு கரெக்டாக இருக்கும், போட்டுட்டு அந்த மாவோட பிசைஞ்சிட்டு அப்புறம் உருட்டி போட்டிங்கன்னா அலண்டே போகாது. பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா வரும் அந்த வெள்ளை சீடை. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் அவங்க சொல்லி கொடுக்குறத நான் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சது தான். இப்போ வந்து ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சரி இது பண்ணலாம் அது பண்ணலாம், இப்போ மாற்றி பண்ணிட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்டாக. அவ்வளோதான். இப்போ குக்கிங் சேனல்ஸ்னு பார்க்கும்போது நிறைய சேனல்ஸ் வந்து இப்போ இருக்கு. பட் முன்னாடிலேருந்து பண்ணுறவங்க ரொம்ப ரெகுலராக வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் உங்களோடையுமே சேர்த்து. நீங்கள் ஏதாவது இவங்களோட சேனல் எனக்கு ரொம்ப ஃபேவரட், நானுமே அதை பார்ப்பேன் அப்படின்னா ஏதாவது சேனல் இருக்கு? நான் அப்படி யாரையுமே பார்க்கறது இல்லைம்மா. அப்படியா? ஏன்னா இன்னொருத்தரை பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால நான் யாரையுமே பார்க்கறது இல்லை. நான் தனியாக நான் எப்படி பண்ணுறேனோ அப்படிதான் அவ்வளோதான். ஏன்னா எனக்கு எங்கள் மாமியார் அவ்வளோ ரெசிபி எழுதி வச்சிருக்காங்க. நான் டியூஷன் எடுக்கும்போது என்னால் சமைக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கற்றுக்கிட்டேன். அப்புறமா வந்து அவங்க சொல்லுவாங்க, சரி நான் எழுதி வச்சிடுறேன், உனக்கு என்னைக்கு இருந்தாலும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு. அதனால அவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க. அதுலேருந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியே நான் சமைச்சிடுவேன். ஓ சூப்பர். இப்போ நீங்க பேசும்போது நிறைய எல்லாரும் வந்து நிறைய அம்மா பத்தி ஜாஸ்தி பேசுவாங்க. நீங்க பேசுனதுலயே ஐ திங்க் மாமியாரை பத்தி ஏன்னா எங்க அம்மா கிட்ட 19 வயசு வரைக்கும் தான் வளர்ந்தேன். அப்ப எவ்வளவு செல்லமா வளர்ந்துருப்பேன். ஓகே. ஒரு வேலையும் செய்யாம தான் இருந்திருப்போம். எங்க வீட்டுல நான் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஸோ எங்க வீட்டுல எல்லாருக்குமே நான் செல்லம் தான். அதனால வேலையெல்லாம் நான் ரொம்ப பெருசா செஞ்சதே கிடையாது. கல்யாணம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான், அதுவும் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரே ஒரு வாட்டி ஒரு வெத்த குழம்பு வச்சிருப்பேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சமையல் பக்கமே போனதில்லை. சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சா என் தங்க சொல்லுவாங்க, ஐயோ கையெல்லாம் வந்து இது மாதிரி ஆகிடும், சாஃப்டாக இருக்கும், உனக்கு மரத்தை போன மாதிரி நாங்களே தேய்ச்சிரும் அப்படின்வாங்க. அதனால நான் விட்டுருவேன். நமக்கு செய்யறதுக்கு ஆள் இருந்தால் நம்ம எங்கேயா வேலை செய்வோமா, நானும் விட்டுருவேன் பேசாமல். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது நான் சொல்ல பாத்திரம் கூட தேய்க்க தெரியலன்னு நினச்சிக்க போகிறாங்க. ஒரு வாரமாவது நான் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தேய்ச்சிட்டு வந்துட்டு தான். அப்போ நீங்களே எங்கள் மாதிரி லிட்டில் பிரின்சஸாக வளர்ந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒன்றா எங்கள் மாமியார் எல்லாருமே ஆக்சுவலாக நான் என்னோட மாமியாரை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லாருக்குமே நினச்சிப்பாங்க என்னென்னா அம்மாவை பற்றி, அவங்க எங்கள் அம்மாவோட பாசம் எப்பயுமே நமக்கு இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாதுமா, நீங்கள் என்ன சொல்லித்தரீங்களோ சொல்லித்தரேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் திட்டினா நீ கோச்சிப்பியா மாட்டல, எப்படி இருப்ப அதே மாதிரி அங்கே போயிரு, அவ்வளோதான். அப்படி பார்த்தேன்னா உனக்கு பிரச்சனையே வராது. தெரியலன்னு சொல்லிடு, கண்டிப்பாக சொல்லி தான் தர போகிறாங்க, யாரும் ஒன்றும் கோச்சிக்க போகிறது இல்லை. அதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணேன். நான் இவரோட வெளியில் ஜாஸ்தியாக போனது எங்கள் மாமியாரும் நானும் இருந்தது தான் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ ஒரு அந்யோன்யம். யாருமே வந்து எங்கள் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்படி இருந்தது தான் ஜாஸ்தி. நாங்கள் சூப்பர். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மாமியார் வேணும் தான். நானுமே என் பையனுக்கு கல்யாணம் ஆனால் அந்த மாதிரி ஒரு மாமியாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த பொண்ணு வரப்போறான்னு எனக்கு ஐ திங்க் உங்களை மாதிரி அண்ட் உங்களோட மாமியார் மாதிரி நிறைய மாமியார்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பெண்களோட ட்ரீம்ல இருக்காங்க இப்படி ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா. ஸோ எஸ் மேம் பார்ப்போம் கண்டிப்பாக. தேங்க்யூ. நம்ம நவராத்திரி தாண்டி நிறைய பேசிட்டோம் நினைக்கிறேன். ஃபைனலாக நவராத்திரி பற்றி ஒரு விஷஸ் நீங்கள் உங்களோட ஃபேன்ஸ்க்கு சொல்லணும்னா ஐ திங்க் அது அப்படி கேமரா எப்பயுமே ஹாப்பி. என்னோடது எப்பயுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் தான். எப்பயுமே நல்லதே நினைங்க, நல்லது தான் நடக்கும். ஸோ இந்த நவராத்திரி உங்களுக்கு எப்பயும் போல நல்லதாவே நடக்கும். எல்லாருக்கும் வந்து நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.